இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்னையின் விண்ணேற்பு, பாவத்திலிருந்து விடுதலை, அடிமை தலையிலிருந்து விடுதலை, இந்த இரண்டு விடுதலையும் நமக்கு சுதந்திரத்தை பெற்றுத் தந்தது. அந்த மேன்மையை தான் அன்னையின் விண்ணேற்பு விழாவில் நாம் அனைவரும் சிந்திக்க, சிறப்புற தியானிக்க இவ்விழா நம்மை அழைப்பு விடுக்கிறது. பாவம் பாவம் என்று அடிமையில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை தனது ஒரே மகனை கொடுத்து நம்மையெல்லாம் மீட்டெடுக்க உதவும் கரமாக திகழ்ந்த அன்னை விண்ணேற்றம் அடைந்த நாள். ஆங்கிலேய அடிமைத்தனத்திலே அனைத்தையும் இழந்து மூச்சு விடக்கூட தடுமாறிய நமது இந்தியர்களுக்கு சுதந்திரம் கிடைத்த பெருநாள் என்று வார்த்தை சிந்திக்க அழைக்கிறது. வாங்க, வெற்றி கீதம் பாடி வெற்றி கொடி பிடித்து பயணம் செய்து அறிந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, இந்தியர்கள் அனைவருக்கும் ஆகஸ்ட் 15ஆம் நாள் மிக முக்கியமான நாள். ஏனென்றால் நாம் அந்நியர் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்று சுதந்திரத்தை சுவாசிப்பதை நினைவு கூறும் அருமையான நாள். இந்த நாளில் நாடே பெருமை கொண்டு ஆனந்தமாய் ஆடம்பரமாக விடுதலை பெற்ற நாளை கொண்டாடுகிறது. சிறுவர்கள் முதல் பெரியோர்கள் வரை அனைவரும் விடுதலைக்காக போரிட்ட தியாகிகளை, தலைவர்களை நெஞ்சில் ஏற்று அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதை பார்க்கும்போது நாம் மெய்சிலிர்ந்து நிற்கிறோம். அவர்கள் தங்கள் உயிரையே தியாகம் செய்து நமக்கு சுதந்திரம் பெற்று தந்திருக்கிறார்கள். நாம் யாருக்கும் அடிமையில்லை என்ற உணர்வை நம்மில் இன்று தலை தூங்கி நிற்கிறது. இந்த சிறப்புற அழகோடு திரு அவை ஆகஸ்ட் 15ஆம் நாளில் புனித கன்னிமரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை மகிழ்ந்து கொண்டாடுகிறது. அன்னை மரியா பிறப்பு நிலை பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இயேசுவின் தாயாக பிறந்து பாவத்திற்கு அடிமையாகாமல் வாழ்ந்து விண்ணுலகில் எடுத்துக் கொள்ளப்பட்ட நாளை இன்று நாம் மகிழ்ந்து கொண்டாடுகிறோம். இந்திய கத்தோலிக்கர்களுக்கு இந்த இரண்டு விழாக்களும் மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றன. இந்த இரு விழாக்களும் விடுதலை என்ற கருத்தை நமக்கு வழங்குகிறது. பாவத்திலிருந்து விடுதலை, அடிமை தலையிலிருந்து விடுதலை. இனி நான் எதற்கும் எவனுக்கும் அடிமையில்லை என்ற உரிமை பேச்சை பெற்றுக் கொடுக்கும் சிறப்பு மிக்க நாள்தான் இந்த நாள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகம் சென்றதை விளக்குவதற்கு விண்ணேற்றம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இதற்கு ஆங்கிலத்தில் அசென்ஷன் என்று சொல்லுகிறோம். ஆங்கில சொல்லுக்கு மேலே சொல்லுதல் என்று பொருள்படும். அதாவது மேலே உயர்த்தப்படுகிறார், செல்லுகிறார் என்பது பொருள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது ஆற்றலினால் உயர்த்த 40 நாட்களுக்கு பின்னர் விண்ணுலகம் சென்றார் என்பதை தெளிவுபடுத்தப்படுகிறது. மரியா விண்ணுலகம் சென்றதை குறிப்பதற்கு நாம் விண்ணேற்பு என்ற வார்த்தையை உபயோகிக்கிறோம். இதற்கு ஆங்கிலத்தில் அசம்ஷன் என்ற வார்த்தை உள்ளது. இவ்வுலகில் மரியா நிறைவாக வாழ்ந்த பின்னர் இவர் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்ற பொருள் தரப்படுகிறது. அறிந்து கொள்வோம். இப்படி மென்மை பொருந்திய நாளில் இன்னும் ஆழமாக அன்னை ஒளி வெள்ளி மயமாக பேரழகு பெட்டகமாக விளங்கியது கண்டு விண்ணகத்தார் வியந்தனர். அப்போது சீயோன் மக்களே, விடியற்காலை விண்மீன்கள் கூட வணங்கும் உங்கள் அரசியை காண புறப்படுங்கள் என குரல் ஒலித்தது என்று. மரியா என்றால் அன்பு, அன்பு என்றால் மரியா. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், நான் அன்பு செய்தது போல நீயும்
இவர்களை அன்பு செய்வாயாக என்று இயேசு மரியாவை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். இன்று அன்னையின் அன்பு அகிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. பொறாமை, வெறுப்பு, வஞ்சகம், கெட்ட நடத்தை, தீய சக்தியோ வன்முறையோ அன்னையின் அன்பை அழிக்க முடியாது. ஏனெனில் அன்னையின் அன்பு இறப்பையும் நரகத்தையும் விட ஆற்றல் வாய்ந்தது என்று பீட்டர் தமியான் அழகாக சொல்லியிருக்கிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியா யாருக்கும் எதற்கும் அடிமையாக இருந்ததில்லை, இருக்கவும் இல்லை. மரியா கடவுளுக்கும் அவரது வார்த்தைக்கு மட்டுமே அடிமையாக வாழ்ந்தார். அன்னையின் விழாவை சிறப்பிக்கும் வேளையில் நாம் யாருக்கும் எதற்கும் அடிமையாக இருக்கிறோம் என்று சிந்தித்தால் நமது வாழ்வு அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்று வார்த்தை அழைக்கிறது. நம்முடைய பழக்க வழக்கங்கள் நம்மை அடிமைப்படுத்துகிறது என்று நம்மையே கேட்க வேண்டிய சூழல் உள்ளது. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 19:21 கூறப்பட்டுள்ளது. எத்தகைய பாவங்கள் நம்மை அடிமைப்படுத்துகின்றன என்பதை பவுலடியார் சுட்டிக்காட்டுகிறார். திருத்தூதர் யோவானும் பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என்று யோவான் 8:34 சொல்லுகிறார். நாம் பாவத்திற்கு அடிமையாகாமல் அன்னை மரியாவை போன்று தூயவராக வாழ அழைக்கப்படுகிறோம். அன்னை மரியாவின் விண்ணேற்பு நமக்கு சிறந்த நம்பிக்கை கொடுக்கிறது. மரியாவின் மகிமை நமக்கு பெருமையை தருகிறது. அன்னை மரியாவை போன்று நாமும் ஒரு நாள் விண்ணகத்தில் இருப்போம் என்ற நம்பிக்கையை நாம் இயல்பாக வைத்திருக்கிறோம். எனவே நமது வாழ்க்கை சூழலில் நாம் அன்னை மரியாவை பின்பற்றி வாழ அழைக்கப்படுகிறோம். நமது நாட்டின் சுதந்திர தின நாளை சிறப்பிக்கும் வேளையில் நாம் பிறருடைய சுதந்திரத்தை மதிக்கிறோமா என்ற கேள்வி நம்மள் எழுகிறது. நம்முடைய செல்வாக்கு, அதிகாரம் அவற்றை பயன்படுத்தி பிறரை நாம் அடிமையாக நடத்தினால் நமது வாழ்வு மாற்றப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளது. நமது நாட்டு தலைவர்கள் தாங்கள் பொறுப்பில் இருக்கும் போது எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை சிந்தித்து அவர்களது வாழ்வை பற்றி நாம் சிந்தித்து மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். நாமும் அவ்வாறே வாழ அழைக்கப்படுகிறோம். இவ்வுலகில் இயேசு வாழ்ந்தபோது தனது நாட்டு சட்டங்களை மதித்து அதற்கேற்ப வாழ்ந்தார். எடுத்துக்காட்டாக இயேசு வரி கட்ட வேண்டும் என கூறிய போது பேதுருவிடம் தனக்கும் பேதுருவுக்கும் வரி கட்ட பணித்ததை நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் உண்மையான குடிமக்கள் தங்கள் நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப வாழ்வார்கள். நமது நாட்டிற்காக நாம் என்ன செய்துள்ளோம் என்று சிந்திக்கவும் அழைக்கப்படுகிறோம். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நாடு எங்கு போகிறது? நாடே இன்று வேறொருவன் கையில் அடிமையாகி போய்விட்டதா என்று கூட சிந்திக்கலாம். அப்பேற்பட்ட கொடூரங்கள் இங்கு நிகழ்ந்தேறி கொண்டிருக்கிறது. இந்த கலாச்சாரத்தில் உண்மைக்கு வித்திட்டு வாழவே நாம் யாருக்கும் அடிமையில்லை என்ற உணர்வைத்தான் இன்றைய பெருவிழாக்கள் நம்மை சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. இறைவன் விண்ணகத்திலிருந்து அன்னையின் அன்பு பணி அவசியம் என்று கருதினார். அதனால் தங்கள் அரசி தங்களோடு விண்ணுலகில் இருக்க வேண்டும் என்று வானக தூதர்களும் புனிதர்களும் கூட விரும்பினார்கள். தேவ நற்கருணையை வைப்பதற்கு அக்காலத்தில் கோவில் இருந்ததில்லை. அதனால் இறைவன் அன்னையின் இதய கோவிலில் தங்கி இருந்தார். அந்த அளவுக்கு இறைவன் மரியன்னையை அன்பு செய்தார். அன்னையிடம் நிரம்பியிருந்த அன்பு பெருக்கை மனிதர்களால் மட்டுமின்றி புனிதர்களாலும் கண்டறிய இயலாது. அன்னையின் இதயம் இறையன்பில் நிரம்பியிருப்பதால் அவரது முகம் இப்போதும் பௌர்ணமி நிலவாய் பிரகாசிக்கும். சில நேரங்களில் இயேசு உடலோடும் ஆன்மாவோடும் தன்னுள் எழுவதைக் கண்டு அன்னை மரியாள் இறைவன் அனைத்து தூதர்களிலும் புனிதர்களிலும் அடையும் மகிழ்ச்சியோட இறையனின் அன்பின் அதிகமாக சங்கமமாகிறார். இதை உணர்ந்தவர்களாக இறைவன் மீது மிகுந்த அன்பினை கொண்ட அன்னை இறை வரங்களால் நிறைந்தவராய் அவர்களது அருட்கொடைகளை வாரி வழங்கும் உரிமை பேச்சினை பெற்று அன்னையின் வழியாக நாம் இறைவனிடம் கேட்பவை அனைத்தும் பெற்றுத்தரும் பேரின்ப பெட்டகம் நம் அன்னை மரியா. அந்த அன்னையிடம் தஞ்சம் புகுவோர் தரணியில் என்றுமே துயர் அடைவதில்லை என்ற உணர்வோடு பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்தது, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைத்தது. இன்று நான் யாருக்கு அடிமை என்று சிந்திப்போம், செயலாக்கப்படுத்துவோம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, இந்த பெருநாளிலே நாங்கள் அனைவரும் நாட்டின் சுதந்திரத்தை கொண்டாடுவது போல இன்னொருவரின் மகிழ்ச்சியையும் நாங்கள் உணர்ந்து கொண்டு யாரும் யாருக்கும் அடிமையில்லை அன்னையின் அன்பின் பரிணாமங்களை உணர்ந்து கொண்டவர்களாக எங்களுக்கு வழிகாட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.